ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து crochet டோனட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டோனட். இது க்யூட்டான கீ செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரூ கலர்ஸ் யான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே அக்ரலிக் யானு. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஹுக் சைஸ் வந்து 3.5 mm ஹுக் சைஸ். நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் ஆஃப் அப்டேட். வர்றது வந்து இதோட ரிட்டன் வெர்ஷன் ஆஃப் பேட்டர்ன். நீங்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செயின் 15லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். செயின் 15 அதுக்கோட நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நடுவில் டோனட்டோட ஹோல் ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்க்கிளில் தான் வந்து நம்ம இந்த டோனட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். 15 போட்டாச்சா? இப்போ வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இதில் ஜாயின் பண்ணோன்னே இப்போ இந்த இருக்க 15 ஸ்டிச்சஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். 1 சிங்கிள் crochet போட்டுகிட்டே வரணும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஈஸியாக இருக்கும். எதில் போடுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இதை சுற்றி வந்து 15 சிங்கிள் crochet மட்டும் போட்டுட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இனிஷியலாக டஃப்பாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹுக் சைஸையும் யான் சைஸையும் மாற்றினீங்கன்னா இது வந்து பெரிய பில்லோ சைஸ்லையும் கூட இதே மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் மட்டும் கூட்டிக்கிறணும். அதே மாதிரி இந்த செயின்ஸையும் கூட்டினீங்கன்னா நீங்கள் பில்லோ கேஸ் மாதிரி பெரிய பெரிய கீ செயின் பெரிய குஷன் மாதிரி கூட இதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் 1 முடிய போகுது. 15 சிங்கிள் crochet போட போகிறோம், முடிக்க போகிறோம். இப்போ வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து இன்க்ரீஸ் போடுவோம். இன்க்ரீஸ் ஆஃப் 3 ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆஃப் 3ங்கிறது வந்து 1. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் பின் சேர்க்க போகிறோம். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து தெரிகிறதுக்காண்டி தான் இந்த பின்னை ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச், இது செகண்ட் அண்ட் இது தேர்ட். 4th ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் போட போகிறோம். இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இது இன்க்ரீஸ் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வரும் டோனட். இந்த பார்ட் மாதிரியே நீங்கள் 2 பார்ட் பண்ணணும். பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து இன்க்ரீஸ் முடிய போகுது. இன்க்ரீஸ் ஆஃப் 3 வந்து முடிய போகுது. 1 2 and 3. 4th ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா நான் 2 சிங்கிள் crochet போட்டுக்கிட்டுருக்கிறேன். இப்போ இன்க்ரீஸ் ஆஃப் 3 வந்து முடிஞ்சிருச்சு. 1 2. இப்போ இன்க்ரீஸ் ஆஃப் 4 வந்து அதே மாதிரி தான் 4 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். 4 அதுக்கப்புறம் 5th வந்து 2 சிங்கிள் crochet போடணும். அதே மாதிரி ரவுண்ட் 5க்கு வந்து நீங்கள் 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 6th வந்து 2 சிங்கிள் crochet வந்து ஒரே ஸ்டிச்சில் போடணும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரவுண்ட் 4 நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 ரவுண்ட் முடிச்சாச்சு.
இப்போ 6th and 7th ரவுண்ட் வந்து வெறும் சிங்கிள் crochet மட்டும் ஃபுல்லாக சுற்றி போடணும். இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. பார்த்திங்களா, குயிக்காக வந்து நம்ம முடிச்சிட்டோம். வெறும் ஒன்லி சிங்கிள் crochet, நம்ம இன்க்ரீஸே போடக்கூடாது, வெறும் சிங்கிள் crochet மட்டும் போட்டுட்டு வரணும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதே மாதிரி ஒன்றும் பண்ணிட்டுக்கங்க. சேம் இதில் வந்து இன்னொரு பெய்ஜ் கலர்லையும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நடுவில் ஹோல் வந்திருக்கு. இது வந்து ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கலரில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 சின்ன ஹோல் இருக்குது பார்த்திங்களா, மிடில் இருக்க ஹோலை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுற்றி இருக்கிறத வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஸ்டிச் பண்ணுறப்பே வந்து நம்ம ஃபில்லிங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு சின்ன நீடில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக வந்து crochet நீடில்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். இப்போ வந்து யானை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து தனியாகவும் யானை கட் பண்ணி நூல் நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தைக்கணும். நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, இதில் எக்ஸ்ட்ரா யான் கட் பண்ணதை விட அதுவே வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா காமிக்கிறேன். அந்த இதிலோடு இருக்கிற யானையும் இப்போ பேக் சைடில் வந்து யானை வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் லூப் உள்ள விட்டுட்டு இந்த சென்டர் ஹோல் பக்கத்தில் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நடுவில் அந்த ஹோலை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்பே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நான் அட்டாச் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஓகேவாக இருக்குது, 2 ஹோல் சைஸும் கரெக்டாக இருக்குதான்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த இதிலேருந்து சைடு வைஸில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. 2 சின்ன ஸ்மால் ஹோல்ஸில் இருக்கிறத சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓரளவு ஸ்டிச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாக அதை கவர் பண்ண முடியும். ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அதான் ஈஸி. ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் வந்து நாட் போடுங்க. இதுதான் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சைடில் இருக்க ஹோல்ஸை வந்து இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். 2 எண்டையும் நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இதே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைபர் ஃபில்லிங் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணிட்டேலேயும் நீங்கள் ஃபில்லிங் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக் லூப்ஸ் எடுத்துட்டு இதை வந்து ரெண்டே அட்டாச் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லைன்ஸ் வந்து வர்ற மாதிரி வரும். டோனட்டில் வந்து ஒரு கிளேஸ் ஊற்றுன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணையில் கொஞ்சம் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். கடைசியாக வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா யார்ன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். சம்டைம் வந்து இதவே கட் பண்ணிடுவோம். நாட்டடியானவே வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த 2 லூப்பை கனெக்ட் பண்ணையில் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதோடு வந்து நீங்கள் ஃபில்லிங்கை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோனட் ஷேப்புக்கு வருது. இப்போ நான் ஃபில்லிங்கை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப போட்டு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா அது வந்து அதோட ஷேப்பும் போயிடும். ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அதே இல்லாமல் கொஞ்சமாகவும் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த ஃபைபர் ஃபில்லிங் கிடைக்காதவங்க ஸ்க்ராப் யானோ இல்லாட்டி வந்து ஸ்க்ராப் கிளாத் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து நான் அந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நான் வந்து ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ஸ்டிச்சிங்ஸில் இருக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ஹோல்ஸை வந்து ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். பார்த்திங்கன்னா அழகான டோனட்டோட ஷேப் வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 to 4 ஹோல் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கவனமாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹோலை மிஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் வந்துடும். ஷேப்பும் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வந்து மாறிடும். ஸோ இது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் நாட் போட்டுட்டு ஒரு கீ ஹோல்டர் வந்து மாட்டினீங்கன்னா வந்து இது வந்து ஒரு அழகான கீ செயின் டோனட் ரெடி உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் க்ரோஷேயில் வந்து வீடியோ போடணுமோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் அதுக்கு அந்த வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் போட பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகான டோனட் வந்துருச்சு. நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து கீ செயின்ஸ்க்கோ, பேக்லேயோ, பர்ஸ்லேயோ, ரிட்டன் கிஃப்ட்ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஃபுல்லாத்தையும் நாட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாக நாட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டோனட். பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக எக்ஸாக்ட் ஃபில்லிங் வச்சனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணலாம். நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா யார்ன்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ஃபினிஷும் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பிசுறு அடிக்காமல் இருக்கும். இப்போ பேக்கில் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், கரெக்டாக வந்து பேட்டர்ன் வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு மேலே வந்து
பீட்ஸோ வேறு ஏதோ வைக்கிறதுன்னா நீங்கள் வந்து க்ளூ ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வந்து பீட்ஸோ ஏதோ வச்சுக்கிடலாம்.